ஆளுக்கு ஒரு தைல பாட்டில் தாம்மா வாங்கிக்கின்னு வந்தேன். பரவாயில்ல சீதா, அங்கே போய் எங்கள் ஞாபகம் உனக்கு வந்துக்குதம்மா. இது உங்களுக்கு. நன்றி சீதா. உங்கள் ஞாபகம் இல்லாதியா? வெளிநாட்டுக்கு போனீங்களே, எல்லாத்தையும் சுற்றி பார்த்தீங்களா? சந்தோஷமாக இருந்தீங்களா? அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? என் புள்ள ஏறாப்பழத்தில் கூட்டும் போகிறேன்னு சொன்னான். அதனால் நானும் என் வீட்டுக்காரும் சந்தோஷமாக கிளம்பி போனோம். ஊர் பயணமும் நல்லா தான் இருந்தது, அந்த ஊரும் நல்லா தான் இருந்தது. அவங்க பேசுகிற பாஷை தான் எங்களுக்கு புரியல. அதனால் நானும் எங்கள் வீட்டுக்காரும் வீட்டிலேயே முடங்கி இருந்துட்டோம். நான் சமையல் வேலை பார்த்துக்கினேன், எங்கள் வீட்டுக்காரு தோட்ட வேலையை பார்த்துக்கினாரு. என் பிள்ளையும் மருமவளும் வேலைக்கு போயிடுவாங்க, என் பேர பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிடுவாங்க. நானும் என் வீட்டுக்கார் மட்டும்தான் தனியாக இருப்போம். அப்பப்போ கும்பலாக பார்ட்டின்னு வந்துடுவாங்க. அவங்களுக்கு நான் விதவிதமாக ஆக்கி போடணும். அன்னைக்கு பூரா எனக்கு ஒரே வேலை அதிகமாக இருக்கும்.